இவண்டி ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை துதிகளினாலும் ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தினாலும் பல தியானங்கள் வழியாக வெளிப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற தெய்வ மக்களையும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் வரக்கூடியவர்களையும் லைவ் மூலமாய் வருபவர்களையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் யாவி நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படணும். கானம் மகிமை துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனையை வீலா அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் நாம் தேவனை விடுதலையோடு அவரை பாட்டினால் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முடிந்தவர்கள் நம்ம எழுந்து நின்று பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா அதிகாலமே நல்ல ஒரு தூங்குகிற ஒரு நேரம், உட்காந்தா நல்லா தூக்கம் வரும். உட்காந்து பாடும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு தூக்கம் வரும். அதனால் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எதற்காக கூடியிருக்கிறோன்னா ஆராதிக்க கூடி வந்துள்ளோம். ஆர்ப்பரித்து பாட தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் ஆராதிக்க கூடி வந்திருக்கிற நாம கர்த்தரை விடுதலையோடு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஏன்னா ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். அவர் ஆராதனையில் படுறதுனால நம்ம விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அல்லல்கள் மறைந்து விடுகிறது. ஆராதனை செய்யும் பொழுது நம்ம இருதயத்தில் இருக்கிற சோகங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் எங்கே மறையும் அப்படின்னா ஆராதனையில் தான். நம்ம எங்கே விடுதலையாக கர்த்தரை தேடுறோமோ அங்கே தான் அது மறைந்து போகும். அதனால் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை நம் விடுதலையாக ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர். மறுபடியும் சொல்லுவோமா? ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில்
மேல் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவன். நல்ல உற்சாகமா சொல்லுமா? ஆமென். என்றென்றும் அவனம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவே. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆமென். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க ஓ ஆமென், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு ஆமென், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஒரு மனமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே. எங்களை படைத்தவருக்கே ஆராதனை
உமக்கே எங்களை சிருஷ்டித்தவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல தெய்வமே ஆமென் ஆராதனை உமக்கே ஆமென் 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 ஆராதனை உமக்கே glory ஆமென் ஆராதனை உமக்கே உங்க ஒருவருக்கே ஆராதனை நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை விடுதலையோடு ஆராதிப்போமா ஓ நல்லவரே 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 ஆராதனை உமக்கே thank you Jesus ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ தேவனுடைய நாமத்தை ஆராதனை உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஆராதனை உமக்கே நல்லவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல தெய்வமே ஆராதனை உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் இயேசுராஜனே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுமா உங்க ஒருவருக்கே ஆராதனைகளை செலுத்துகிறோம் உங்க ஒருவருக்கே துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம் ஆமென் ஆராதனை உமக்கே நல்ல தெய்வமே ஆராதனை உமக்கே வெற்றி வேந்தனே ஆராதனை உமக்கே அதிசயங்களை காண பண்ணுபவரே ஓ நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பரிசுத்தரே ஆராதனை உமக்கே பாதுகாவலரே ஆராதனை உமக்கே எங்கள் பக்கபலமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல உற்சாகத்தோட ஆமென் ஆராதனை திரியேக தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதனை நல்ல தெய்வமே ஆராதனை உமக்கே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹalleluya 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 உயர்ந்தவரே உன்னதரே ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஹalleluya உங்க ஒருவருக்கே ஆராதனை நன்றி 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 ஆண்டவரே உம்மை துதித்து பாட கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக ஆண்டவரே வார்த்தை என்ற மன்னாவை இந்த நாள் முழுவதும் எங்களை அது போஷித்து திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசும் என்னுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கவனிக்கிறதற்கு வசனங்களை கேட்பதற்கு கவனிக்கிறதற்கு அதன்படி செயல்படுவதற்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் நடத்துவீராக எல்லா கன மகிமையும் அவங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயங்கொண்டம் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் சார்பாக இந்த காலைதோறும் சங்கீதங்களின் தியானம் கூடுகையிலே வந்து கலந்து கொள்கிற லைவ் மூலமாய் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. காலையிலே கர்த்தரை தேடுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு கிருபை. அப்படிப்பட்ட கிருபை பெற்ற தினம் பாக்கியம் உள்ளது. இந்த கால வேளையிலே நாம் சங்கீதம் 34 நாம் பார்க்க போகிறோம். அதனாலே 33வது சங்கீதத்தை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், தியானித்தோம். இப்பொழுது 34வது சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 34வது சங்கீதம் நமக்கு நன்றாய் தெரியும். அதில் ஹெட்டிங்கில் போட்டிருப்பாங்க, படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 34 ஹெட்டிங்கில் என்ன காரியம்?
நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அவராலே துரத்தி விடப்படுகையில் இது பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது. இந்த சங்கீதத்திலே இது தாவீது எழுதின பாடல் தான். தாவீது எழுதின பாடல். இந்த சங்கீதத்திலே 22 வசனங்கள் இருக்கிறது. 22 வசனங்கள் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த அபிமெலேக்கு என்று சொல்லுகிறது ஒரு பெலிஸ்திய ராஜாக்களை குறிக்கிறதான ஒரு பெயராக அது காணப்படுகிறது. அதிலே நீங்கள் பொதுவாக எகிப்தின் ராஜாவை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் பார்வோன் என்று சொல்வார்கள். ரோம் அரசனை எடுத்துக்கொண்டால் ராயன் என்று சொல்வார்கள். அதுபோல் பெலிஸ்திய ராஜாக்கள் ஆரம்ப காலத்திலே அவர்களை எப்படி அங்கே அந்த சொல்லை பயன்படுத்துவானா அபிமெலேக்கு என்று சொல்வார்கள். அபிமெலேக்கு என்று சொல்வார்கள். அதை நீங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசித்தால் ஈசாக்கின் காலத்திலே அந்த அபிமெலேக்கு குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு. அந்த ஆரம்பத்தில் அந்த அபிமெலேக்கு வரும்போது அப்படியே தொடர்ந்து அந்த அபிமெலேக்கு என்ற அந்த பெயர் வரும். அந்த மாதிரி அபிமெலேக்குக்கு முன்பாக தான் இவர் வேஷம் மாறி அல்லது துரத்தி விடப்பட்டு ஓடப்படுகிற ஒரு பாடப்படுகிற சங்கீதமாக அந்த நாட்களில் இது காணப்படுகிறது. இந்த வசனங்கள் எங்கே இருக்கிறது என்றால் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 21:10. 1 சாமுவேல். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி ஆகீசினிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரன் தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இவனை குறித்தல்லவோ பாடினார்கள் கொண்டாடினார்கள் என்று அங்கே பெலிஸ்திய ராஜா, அந்த காத்தின் ராஜா அங்கே அவ்விதமாக சொல்லுகிறார். இப்போ இந்த சவுலுக்கு தப்பி ஓடுகிற இந்த காரியம்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 34ஆம் சங்கீதத்திலே இந்த வசனங்கள் 11 படிங்க, 11, 12 படிங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11, 12. எல்லாரும் கொஞ்சம் எடுங்க பைபிளை. சில பேர் நீங்கள் இந்த ஸ்தானாபதி கூட்டத்தில் வரும்போது ரொம்ப வேகமாக படித்து பாஸ் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ உங்கள் வேகத்தை எல்லாருமே காட்டுங்க. அதுக்கு தான் நாங்கள் பயிற்சி கூட்டங்களை நடத்துகிறது. ஆனால் பயிற்சியில் மாத்திரம் நடிக்கிறீங்க, இங்கே வந்தோன்னே உங்களுடைய வீராப்பை காட்ட மாட்டேங்கிறீங்க. அதனால் நீங்கள் இப்போ எல்லாரும் வாசிக்கலாம். யார் ஃபஸ்ட் எடுக்கிறீங்களோ நீங்கள் சீக்கிரமாக வாசிக்கணும். ஏன்னா இந்த வசனங்கள் கொஞ்சம் தூரமாக போகும்போது நேரம் அதிகமாகிறது உங்களால். சீக்கிரம் படிங்க. ஓகே, நானே படிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியல போட்டிருக்கு, உங்களுக்கு புரியல மைக்கில் பேசுறது. வியூலாலாம் எடுக்கலாம். நீங்கள் பாட்டும் உட்காந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அவங்க இது கூட புரியலன்றாங்க. பைபிளை கையில் வச்சுடுங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10, 11, 12. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து,
தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு சொன்னார்கள் என்றார்கள். இன்னொருத்தர் வாசிப்பீங்களா? இன்னொருத்தர் வாசிங்க. 11. அதை தொடர்ந்து படிங்க. இன்னொருத்தர் படிங்க. இன்னொருத்தர் படிங்க. அது இல்லை, வேற அடுத்த வசனம் படிங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு பகுத்தறிவு உள்ளவங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் போச்சு சார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேண்டாம் வேண்டாம், யாருமே படிக்க வேண்டாம். உங்களுடைய படிப்புக்கு ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். ஏனென்றால் இந்த சங்கீதம் வேஷம் மாறின போது பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக அங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதே போல் நாம் அந்த வசனங்களிலே பியூலாப்பா வாசிங்க. பியூலா வாசிங்க பக்கத்தில். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம்லாம் படிங்க. ஆயுசுக்கு மிகவும் பயப்பட்டு அவருடைய கண்களுக்கு முன்பாக, பாருங்கள், அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய வேஷம் மாறுகிறார். முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து பீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தாடியிலே வலிய பண்ணி கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? இப்போ வேஷம் மாறி போய் நிற்கிறார். இந்த மாதிரி தாவீதுனுடைய வாழ்க்கையில் இதை தான் அப்பொழுது பாடப்பட்ட ஒரு பாட்டாக தான் இந்த 34வது சங்கீதங்கள் காணப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 34வது சங்கீதத்திலே 16 முறை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16 முறை கர்த்தர் கர்த்தர் என்று அழகாக கர்த்தருடைய மகிமையான காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இப்போ நாம் ஒரு 7 காரியங்களை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் படிக்க போகிறோம். 7 காரியங்களை குறித்து படித்துவிட்டு அதற்கப்புறம் ஸ்தோத்திரம் ஒரு 4 முறை நீதிமான்களை குறித்தும் ஊழியக்காரரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு 7 காரியங்களை கர்த்தர் இந்த 34வது சங்கீதத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது நீங்கள் படிக்கலாம். சங்கீதம் 34 4வது வசனத்தை படிங்கள். சங்கீதம் 34 4வது வசனம் படிங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். பார்த்தீங்களா? நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிட்டாருங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல ஒரு தேறின புருஷன் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் காலையிலே கர்த்தரை தேடுவார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவர் ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாகவே இன்றைக்கு பரிசுத்தவான்களை குறித்து நாம் வேதாமத்திலே படிக்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தேடினது போல ஒரு மனுஷன் தேடி இருப்பானா, ஒரு அரசன் தேடி இருப்பானான்னு சொன்னால் அதுதான் இல்லை. சங்கீதக்காரன் தாவீது வாழ்ந்த காலங்களிலே அவரை போல ஒரு உயர்ந்த ராஜா வேற யாருமே இல்லை. அவருக்கு பிற்பாடு வந்தவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நம்ம சொல்லலாமே தவிர மற்றபடி எந்த அரசனும் தாவீதை போல கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் இந்த பூமியிலே வந்ததில்லை, வரப்போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையிலே
தாவீது அரசன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்திலே அவர் சரியாக அதை கடைபிடித்து சரியாக அவர் வாழ்ந்ததுனால ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நெருக்கங்கள், எல்லா நெருக்கத்திலிருந்தும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் மீட்டுக் கொண்டார். இந்த கால வேளையில் அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற நீ பயப்பட தேவையில்லை, தத்தளிக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு அது இல்லையே இது இல்லையே எனக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தாவீது அரசனை மீட்டு கொண்ட தெய்வம். இந்த காலவேளையில் யாரெல்லாம் அவரை தேடுகிறோமோ நம்மை மீட்டுக்கொள்ள கர்த்தர் வருகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களாக்கி அவர் நம்மை கைவிடாமல் மீட்டுக்கொள்ளுகிற தெய்வம் நம்மோடு கூட இந்த காலவெளியிலே பயனிடுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 34வது சங்கீதம் 6வது வசனத்தை படிங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என்ன செஞ்சாருங்க? அவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீ கூப்பிடும்போது கர்த்தர் அன்னைக்கு கூப்பிட்டாரு பாருங்க. எங்கெல்லாம் கூப்பிடுவாரோ, மலையில நின்று கூப்பிடுவாரு, குகையில நின்று கூப்பிடுவாரு, வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுவாரு, ஆலயத்திலிருந்து கூப்பிடுவாரு, எங்கெங்கெல்லாம் கர்த்தர் கர்த்தரை கூப்பிட்டாரோ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டீர், என் விண்ணப்பத்தை கேட்டீர். எத்தனை காரியம் தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த 150 சங்கீதங்களை அவரை குறித்து சொல்லும்போது ஏராளமான ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறார். நீங்களாம் யோசிச்சு பாருங்க, வேற யாராவது ஜெபங்களை குறித்து அவ்வளோ தெளிவாக திட்டவட்டமாக பேசியிருக்கிறார்களா? ஆனால் தாவீது ஏராளமான ஜெப வாழ்க்கையை குறித்து ரொம்ப தீவிரமாய் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆகவே எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மீட்டுக்கொள்கிறவர், ரட்சிக்கிறவர். நீங்கள் இன்னொரு படிங்க பார்க்கலாம். 3வது சங்கீதம் 34 17வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது அவரை கேட்டு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்ன செய்கிறார்? பஸ்ட் சொல்லுங்க. தேடினவர்களை, கர்த்தரை தேடுறவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்ச வசனம் 4வது வசனம் என்ன படித்தோம்? கரெக்டாக நீங்கள் அந்த மாறாமல் வச்சுருக்கணும். இப்போ படிங்க 4வது வசனத்தை. இப்போ படிங்க. நீங்கள் உங்களுக்கு பதிவாக மாட்டேங்குது. எவ்வளோதான் நம்ம பிரசங்கித்தாலும், ஒரு வேளை லைவ் மூலமாக யூடியூப் மூலமாக கேட்குறவங்க பயன்படுத்திக்கிறாங்களான்னு தெரியல. உங்களுக்கு வரிசையாக சொன்னாலும் அதனுடைய விளக்கம் புரிய மாட்டேங்குது கொஞ்சம் ரொம்ப. அதனால தான் அப்படியே கடகடான்னு ஓட முடியல. அப்படி ஓடிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதனால் சரி, லைவில் உள்ளவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். உங்களை மதிக்காமல் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் இத்தனை பேர் காலமே உட்காந்து வேஸ்ட் ஆகிடுமே. அதுக்காக தான் கொஞ்சம் நாங்கள் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியல. 4வது வசனத்தில் நம்ம படித்தோம். இப்போ படிங்க வசனத்தை. வீலா கொஞ்சம் தீவிரமாக இருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, பார்த்தீங்களா, என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிட்டார். சரி, முதல் வசனம். 2வது ஏதோ வச்சோம், 6 படிங்க. இல்லை, நீங்கள் வாசிக்க வேண்டாம், எனக்கு காதில் வரல. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏற்கனவே தேடினதுனால பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். இப்போ இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இப்போ 17 படிங்க. 17 படிங்கம்மா. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். மூணு காரியத்தை சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். 2வது காரியம் என்ன? இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விட்டார். 3வது காரியம் என்ன? உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விட்டார். இப்போ அப்படியே நீங்க 19வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ என்ன சொல்றாரு?
நீதிமான்களுக்கு இப்ப துன்பங்களில் இருந்து விடுவிக்கிறார். சொல்லுங்க, எதுல இருந்து விடுவிக்கிறார்? துன்பங்களிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, பயத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து இவ்விதமாக விடுவிக்கிறார். நீங்கள் 14 வசனம் படிங்க பார்க்கலாம். நன்மை செய், ஸ்தோத்திரம், தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி. ஓகே, அந்த வசனம் கூட நம்ம அந்த 7 இதில் வராது. நீங்கள் அப்படி 20வது வசனம் படிங்க. அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? அவர் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடு மரணங்களை நாம் தியானம் பண்ணும்போது, அவரை சிலுவையில் அடிக்கப்பட்ட போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே அவருக்குள்ளே நிறைவேறுகிறது. என்ன செய்கிறார் பாருங்க, மற்ற திருடர்கள், கள்ளர்களை அவர்களை காலுடைய எலும்புகளை எல்லாம் உடைத்து தான் அவர்கள் இறந்துட்டாங்களா இல்லையா என்க பரிசோதனை பண்ணுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது அவங்க அதை செய்யலை. அதை செய்யாமல் அதில் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அதில் அவர் செய்ய வேண்டிய, அவங்க செய்கிற காரியத்தை அவர்கள் அந்த மாதிரி எலும்புகளை முறிக்கலை. ஆனால் எலும்புகளை முறிப்பதில்லை என்று இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதுனால இந்த வார்த்தை கர்த்தர் அந்த நினைவு கூர்ந்து அந்த இடத்துல அவர்கள் அப்படி நினைக்கல, எலும்பு முறிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, அவ்வளோதான். அதனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல வரும்போது அவர்கள் நீதிமானாய் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எலும்பை உடைக்காமல் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஈட்டியாலே நெஞ்சிலே குத்தி உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதனை பண்ணினார்கள். பார்த்தீங்களா? அதுலேயும் கூட கர்த்தர் அற்புதம் செய்தார் தெரியுமா? அந்த ஈட்டியாலே அவருடைய நெஞ்சை விழாவை குற்றும் போது அதிலிருந்து கடைசி சொட்டு தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது, ரத்தமும் தண்ணீருமாக புறப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர், அந்த ரத்தம், அந்த யார் குத்தினார்களோ அவர்கள் மேல் அது பட்டு அவர்கள் ஆண்டவரால் தொடப்பட்டு அதோடு அவர்கள் அந்த வேலையை விட்டு கர்த்தருக்கு சாட்சியான ஒரு மகனாக, சீடர்களில் ஒருவராக அவர்களும் மாறிவிட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே இவ்விதமாக அந்த எலும்புகளை உடைக்காமல் ஈட்டியாலை குற்றி அதன் மூலம் சிந்தப்பட்ட அந்த ஜலம், இரத்தம், அதன் மூலமாக அவன் தொடப்பட்டு அவன் ஒரு தேவனுக்கு ஊழியக்காரனாக மாறினான் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் 34:22 படிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து என்னது? கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஊழியக்காரரின் ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். இப்போ சொல்லுங்க, எதெல்லாம் அவர் மீட்டுக் கொள்கிறார் என்று நம்ம படித்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். அடுத்தது இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விட்டார். அடுத்தது உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விட்டார். அடுத்தது துன்பங்களுக்கு நீங்களாக்கி விட்டார். அடுத்தது எலும்புகளை முறிக்காமல் காத்துக்கொண்டார், காப்பாற்றினார். அடுத்தது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இப்போ எத்தனை காரியங்கள் நடந்திருக்கு? மொத்தம் எத்தனை விஷயங்கள் நிறைவேறிருக்கு? 7 வந்துருச்சா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விதமாக இந்த 7 விஷயங்களே ஆண்டவர் இந்த 34வது சங்கீதத்திலே மீட்டுக்கொள்கிற அல்லது காப்பாற்றுகிற அந்த அனுபவங்களை சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நீதிமான்கள் என்று இந்த இடத்துல ஒரு 4 முறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீதிமான்கள் என்று ஒரு 4 முறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 34:19 படிக்கும்போது பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாக நீதிமான்களுக்கு ரொம்ப துன்பம் தான் வரும். ஏன்னா அவங்க நேர்மையாக இருக்க ஆசைப்படுவாங்க, உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், யார் மேலேயும்
யாரும் நம்மை குற்றம் சாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பயந்து தான் இருப்பாங்க. ஏன்னா நீதிமான்கள் என்று சொல்லுகிறது இவங்க கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை. அந்த புதிய வாழ்க்கைக்கு கடந்து வரும்போது அநேக துன்பங்களை அவர்கள் பார்ப்பாங்க, நிச்சயமாக பார்ப்பாங்க. அந்த துன்பங்களை பார்க்கும்போது ஆனால் ஆண்டவர் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். நீதிமான் வந்து துன்பப்படும் போது இந்த துன்பங்களை அவர் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப படிங்க பார்க்கலாம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து என்ன செய்வார், மீட்டு விடுவார். பார்த்தீங்களா, கர்த்தர் அவனை எல்லா அந்த துன்பத்துங்க அந்த அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த கிரியைகளிலிருந்து முற்றிலுமாக அவனை வெளியே கொண்டு வருவார். ஆனால் அது நீதிமான்களுக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், எல்லாருக்கும் இல்லை. அவனுக்கு எத்தனை துன்பங்கள் வேணாலும் வரட்டும், ஆனால் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்களில் கர்த்தரே இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா, நிச்சயமாக கொடுப்பார் கர்த்தருடைய பிள்ளையை. அதனால் நாம் நீதிமான்கள் தானா என்று நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நீதிமான்கள் வந்து சாதாரணவர்களாக இருக்க மாட்டாங்க. நீதிமொழிகளில் சொல்லும்போது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. ஏன்னா அவளை பார்க்கும்போது எல்லாரும் ஆசைப்படுவார்கள், நீதிமானோடு பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள், நீதிமானோடு தங்குவதற்கு ஆசைப்படுவார்கள், நீதிமானோடு பழகுவதற்கு மிகுந்த ஆசைப்படுவார்கள். ஏன்னா அவனுடைய ஜீவியம் அப்படியாக இருக்கும். நான் ஆரம்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு சென்றபோது எல்லாரும், நான் நினச்சேன் எல்லாரும் ஒரு கூட்டம் தானே, எல்லா மனுஷர்கள் தானே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அங்கே நான் சில புதுமையான காரியங்களை பார்த்தேன். என்னவென்றால், பெரிய காலேஜ் லெக்சரர், அந்த காலத்திலே அவர்கள் 50,000 60,000 சம்பளம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லட்சக்கணக்கில் வாங்கினாங்கன்னு வச்சுங்க. நான் சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட நிலையிலேயே அவங்க நல்ல சம்பளம் வாங்கி நல்ல ப்ரொஃபஸர்ஸ், பெரிய ஆளுங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து சபையில் வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதித்தார்கள். அவங்க அந்த ஆராதனை முடிந்து என்னிடத்தில் நான் சாதாரண ஒரு சிறுவனாக ஒரு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை பார்த்து சந்தோஷமாக விசாரித்தார்கள், பேசினார்கள், பழகினார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு நீதிமான் என்று சொல்லும்போது எல்லாரிடத்துலையும் அவர்கள் முகம் கொடுத்து சிரித்த முகத்தோடு அவர்கள் என்னோடு பேசி என்னை அப்படி ஒரு கவர்ந்து கொண்டார்கள். எனக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் கூட நம்ம நண்பர்கள் மத்தியில், நம்முடைய உறவுகள் மத்தியிலெல்லாம் ஏதோ நமக்கு ரொம்ப பழகினவங்க தான் அப்படி என்ன செய்வாங்க, நம்ம கூட வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கியா, வாடா போடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அத்தை அப்படியே சொந்த பந்தெல்லாம் போனோன்னு வச்சுங்களேன், என்னடா வந்தியாடா, போனியாடா, சாப்பிட்டியாடா, அப்புறம் பண்ணியாடா, வீட்டில் அம்மா நல்லா இருக்காடா, வீட்டில் அம்மா நல்லா இருக்கான்னு கூட கேட்க மாட்டாங்க, வீட்டில் அம்மா நல்லா இருக்காடா, அப்பா நல்லா இருக்காரடா, எப்படி எல்லாத்துக்கும் போட்டு இழுத்து பேசுவாங்க. ஆனால் திருச்சபைக்கு போன பிறகு ஒவ்வொரு மனிதர்களும் அப்படியே எப்படி பழகிறாங்க தெரியுமா, அற்புதமாக. சின்ன பையன் மாதிரி நான் இருக்கேன், ஒரு வாலிப என்னை பார்த்து வாங்க பிரதர்ன்றாங்க, போங்க பிரதர்ன்றாங்க, பிரதர் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது என்னுடைய உள்ளம் அப்படியே பூரித்தது. அதான் அந்த நீதிமான்களுடைய செய்கை இருக்கிறதே, அது ரொம்ப பயங்கரமான ஆசீர்வாதம். அதனால் நீதிமான்கள் கண்டிப்பாக சோதரா, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். அதனால தான் நீதிமான்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். நீங்கள் இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். அப்படி நீங்கள் 19ஆம் வசனம் படிங்களேன். 19ஆம் வசனம் படிங்க. 17 படிங்க. சாரி 17. ஏங்க 17ஆம் வசனங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா பயத்துக்கும் அவங்களை என்ன செஞ்சிடுவாராம், நீங்களாக்கி விடுவார். சொல்லுங்க, அவர்களுடைய எல்லா பயத்துக்கும் அவங்களை நீங்களாக்கி விடுவார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கேட்பாராம், கேட்டு எல்லா பயத்துக்கும் அவங்களை நீங்களாக்குறாராம். ஏற்கனவே கர்த்தரை தேடினாலே பயத்துக்கு நீங்களாக்குறாருன்னு பார்த்தோம். ஆனால் நீதிமான்களை சாதாரணமாகவே பயத்துக்கு நீங்களாக்குறார். ஆனால் கூப்பிடணும். ஏன்னா நீதிமான்கள் என்று சொல்கிறது பேரை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நமக்கு என்ன விஷயங்களுக்கோ, என்ன சூழ்நிலைகளுக்கோ, எந்த காரியத்துக்கும் கர்த்தரை கூப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தான் நீதிமான். சோத்திரம். ஆண்டவரை கூப்பிடணும். நம்ம சில நேரத்தில் ஆண்டவரை மதிக்க கூட மாட்டோம், கூப்பிடுறதே இல்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம், சில விஷயங்களை கர்த்தரை கூப்பிடுறது இல்லை. சோத்திரம். உடம்பு சரியில்லைன்னா நேராக டாக்டர்கிட்ட போய் நிற்போம். ஏதாவது மனப்பிரச்சனைன்னா நம்ம என்ன செய்வோம், சண்டை போட்டு நிற்போம். அவ்வளோதான். இது மாதிரி கர்த்தரை தேடணும்,
இன்றைக்கி உனக்கு பிரச்சனை வந்திருக்கு, அதனால் நம்ம கர்த்தரை தேடினா நமக்கு எதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை வந்து தரிசிக்கிற அந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பேருக்கு கம்மிங்க, ரொம்ப பேருக்கு கம்மி. எனக்கு வாலிப நாட்கள்லே எனக்கு வந்து ஒரு கிட்னியில் கல் இருக்கிறது என்று சொல்லுவார்களே, அந்த வலி வந்தால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எங்கள் பாஸ் வந்து ஊழியத்துக்கு என்னை கூப்பிடுவார். ஊழியத்துக்கு கூப்பிடுற வேலையில் நான் ஊழியத்துக்கு ரெடி ஆகி நான் நல்லா கிளம்பிடுவேன். நல்லா குளிச்சுட்டு நல்லா டீசெண்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஒயிட்லாம் போட்டு நல்லா அருமையாக வருவேன். அப்படி வந்து பைபிளை எடுப்போம் பாருங்கள், அந்த வலி வந்துடும். அப்படியே அந்த வலி வந்து பயங்கரமாக துடிப்பேன். உளுந்து பரலுவேன். ஆண்டவரே வலிக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக செய்வேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, பாஸ் அங்கே நின்றுட்டு என்னடா வள்ளியாடான்னு சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. டேய் அப்படின்னு சத்தம்லாம் வரும். நான் சத்தம் அங்கே கேட்க இங்கே ஐயோ வலிக்கிறேன்னு துடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மருந்து எடுக்க மாட்டேன், டாக்டர்கிட்ட போக மாட்டேன். அதனால் இப்போ வலியை அப்படியே பொறுத்துக்கிட்டு துடிப்பேன், அப்படியே துடிப்பேன். அங்கே பாஸ்டர் கூப்பிட்டுட்டு இருப்பார் ஊழியத்துக்கு, ஸ்தோத்திரம் வாடா சீக்கிரம் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பார். அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டுவார். இப்படி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் வந்துட்டேன்ட்டு. ஆனால் நான் வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் திரும்ப போய் நான் என்ன செய்வேன், அங்கேயே படுத்துருவேன். படுத்து உருளுவேன். வலினா வலி அந்த அளவுக்கு வேதனை இருக்கும். அதனால் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே இதை இப்படியே வச்சுருந்தா சரி வராதுன்னு சொல்லி ஒரு நாள் சாட்டர்டே நல்ல கதவெல்லாம் பூட்டிக்கிட்டேன். சர்ச்சு நடத்துகிற இடத்துல கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு அன்றைக்கி ஸ்கூல்ஸ்லாம் லீவு. அதே சுற்றிலும் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஜன்னல் எல்லாத்தையும் எடுத்து சாத்தி வச்சுட்டு கத்துன்னு கத்துறேன் பாருங்கள். தெய்வமே, ஆண்டவரே, நீ உண்மையான தெய்வமானால், நீ இயேசுவானால், என்னை நேசிப்பது உண்மையானால், ரட்சித்தது உண்மையானால், அதை இதை எல்லாம் வருத வாயில் எல்லாத்தையும் சொல்லி இப்போ இறங்கி வா, எனக்கு இந்த நாளோட எனக்கு ஒரு விடுதலை வேணும், இப்பொழுது எனக்கு ஒரு மகிமை இறங்கணும், என்னை நீ தொட்டே ஆகணும் என்று சொல்லி போராடி ஜெபம் பண்ணும் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் இப்போ நிறைவேறிச்சுங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது டக்குன்னு சொல்லுங்க, கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லாம் நீங்களாக்கி விட்டார். பாருங்க, அந்த நாளில் நான் ஏறெடுத்த அந்த ஜெபத்தை கேட்டார் பாருங்க. அன்னைக்கு போன வழிதாங்க இன்னைய வரைக்கும் கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கலை. 38 வருஷம் ஆச்சுங்க கர்த்தர் கிருபையினால. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா பலவீனங்களுக்கும் நீங்களாக்கி மீட்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மறந்து போகாதிருங்கள். நீங்கள் 20வது வசனமா 21வது வசனம் படிங்க. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நீதிமான் என்று சொல்லும்போது சாதாரணமானவர்கள் அல்ல கர்த்தருடைய பிள்ளையே. நம்மை பகைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் குற்றவாளி ஆவார்கள். விடமாட்டார் கர்த்தர். நீதிமான்களை பகைத்து ஒருத்தரும் சரித்திரம் படைத்ததாக சரித்திரம் இல்லை, வேதாமத்தில் இல்லை. அதனால இன்னைக்கு நீதிமான்களை பகைக்கிற அந்த அனுபவம் எவருக்குள்ளேயாவது இருந்தா கண்டிப்பா அதை என்ன செய்யணும், மாற்றணும். கண்டிப்பா தெய்வ பிள்ளையே, நீதிமான்களை பகைக்க கூடாது. நீதிமான்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், நீதிமான்கள் தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் அவரை பார்க்கிறவர்கள். அதனால நீதிமான்களை நம்ம அந்த அளவுக்கு சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அருமையான தெய்வ பிள்ளையே, நீதிமான்களை சாதாரணமாக நினைக்கக்கூடிய நிலையில அவர்கள் இல்லை. யாரெல்லாம் நீதிமான்களை பயக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் குற்றவாளியாக மாற்றிடுவார். சோதரன் சொந்த யூதர்களே, சொந்த ஜனத்தையே கர்த்தர் விடலை. பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமானாக தான் வந்தார். பகைச்சாங்க. என்னாச்சு? இஸ்ரேல் நாடே இல்லாமல் போச்சு இல்லை? நீதிமானெல்லாம் நம்ம பகைக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், யாரோடு இருக்கிறார்? கர்த்தர் நீதிமான்களுடைய சந்ததியோட இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனால நாம் நினைக்கிற மாதிரி நீதிமான்கள் கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. நெருங்கிறவனை கர்த்தர் விடவும் மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களை குற்றவாளிகளாக மாற்றி விடுவார். ஆகவே நீதிமான்களை பயக்கிறவர்கள் நிச்சயமாக குற்றவாளிகளாக மாறுவார்கள்.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் நீதியில் நடக்கிறோமா, அந்த நீதியை பின்பற்றுகிறோமா, நீதிமானாக நடந்து கொள்கிறோமா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த 34வது சங்கீதத்திலே நீதிமான்களுக்கு அவ்விதமான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க, 15ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 4வது நீதிமானை குறித்து படி. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நீதிமானுக்கு எலும்பு முறிக்கப்படுவதில்லை. அடுத்தது ஸ்தோத்திரம். இப்படி பார்த்துங்க, எப்படி கர்த்தருடைய கிருபையினால ஒரு நீதிமான்களை குறித்து ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. ஆமாம் பாருங்க, இப்படி அவர்கள் சொல்லும்போது நல்லா கவனிக்கணும். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள். பார்த்தீங்களா, நீதிமான்கள் மேலே எப்போதும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. அதனால தான் அவங்கள பயக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீதிமான்களை பயப்போம் என்றெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. சில பேர் சபைகள்லேயே பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக பரிசுத்தவான்களே பேசுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு பரிசுத்தவானை நம்ம பகைக்கிறோன்னா, ஒரு பரிசுத்தவாட்டியை நம்ம பகைக்கிறோன்னா, நாம் பரிசுத்தத்துலேருந்து கொஞ்சம் இறங்கினா தான் அவங்கள பகைக்க முடியும். நல்லா கவனிக்கணும். 2 பேரும் சரியாக தான் நிற்போம். திராசில் வச்சு நிறுத்தா நீ நீதிமான் தான் அவனு நீதிமான் தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் நிற்போம். ஆனால் என்னைக்கும் ஒருத்தரை பகைக்கிறதுக்கு ஒருத்தர் எழும்புறாங்களோ அவங்க தான் பரிசுத்தத்தை விட்டு நீதிமான் என்கிற இடத்தை விட்டு கீழே இறங்குவாங்க. ஒருத்தர் தான் இறங்க முடியும். அந்த ஒருத்தர் யார், அதை தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தருக்கு முன்பாக குற்றம் சாட்டும்போது, ஒருத்தருக்கு முன்பாக குறை சொல்லும்போது, ஒருத்தருக்கு முன்பாக கை நீட்டி நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில பேர் அடுத்தவங்களையே பழி சாட்டி வாழ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. அடுத்தவங்களை மாத்திரமே பழி சாட்டுவாங்க, அடுத்தவங்களை மாத்திரமே குற்றம் சாட்டுவாங்க. வேலையே அதான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை தான் சொன்னேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஏன் நீங்கள் உடனே அதை சொல்ல முடியல அப்படின்னா, நீங்கள் கவனிக்கிறது மாதிரி நடிக்கிறீங்க. அதனால தான் உங்களால் சொல்ல முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சத்தத்தை வாங்கி திரும்ப என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். ஆனால் உங்களால் ஏன் கொடுக்க முடியல, நீங்கள் அதை வாங்கலை. வாங்குற மாதிரி என்ன பண்ணுறோம், அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். சொல்லுங்க ஃபர்ஸ்ட், சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க அப்படி கேட்குறோம். ஆனால் அதை உள் வாங்குறதுக்கு அந்த இடத்துல இடம் இல்லாமல் போயிடுது. ஆனால் தான் உடனே உங்களால் ரிப்ளை கொடுக்க முடியல. சரி, இப்போ நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதுங்கிறதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீதிமான்களை குறித்து ஒரு 5 விஷயம் சொன்னோம்ல, சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன விஷயம்? நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானை பயக்கிறவர்கள், உங்களை ஃபாலோ பண்ணால் நான் தான் வீணாக போகணும். நீதிமான்களை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அடுத்தது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதிமான்கள் கூப்பிடும்போது முதல் எத்தனை ஆச்சுங்க, 5 வந்துருச்சா, வரலையா? என்னங்க அடாடாடா, எங்கள் மக்களுக்கு இந்த 1-2 கூட தெரியாமல் இருக்காங்களே. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நீதிமான்களுடைய எலும்பை, நீதிமான்கள் எலும்பு முறிக்கப்படுவதில்லை. சார், அடுத்தது, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கு. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும். நீதிமான்கள் கூப்பிடும்போது கேட்பார். நீதிமானை பயக்கிற குற்றவாளி ஆவார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா நீதிமான்களை குறித்து ஒரு 5 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே காணப்படும். கடைசி ஒரு வசனம் படித்து முடிச்சிடலாம். 24, 22 படிக்க பார்க்கலாம். கடைசி வசனம் படிக்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஊழியக்காரன் என்று சொல்லும்போது முதலாவது கர்த்தரை நம்ப கற்றுக்கொண்டோம். ஊழியக்காரங்க எல்லாரும் கர்த்தரை நம்புறதற்கு கட்டளையிடும். நீ கர்த்தரை நம்பிடு, உன் மேலே ஒரு குற்றத்தையும் யாராலும் செலுத்த முடியாது. யாரும் உன் மேலே குற்றம் சாட்ட மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரன் சொல்கிறவர்களே, ஊழியத்தில் நான் முன்புறமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது உண்மையானா நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து நல்லா படிங்க. இந்த வசனம், நான் ஊழியம் செய்கிறேன், அதனால் என்னை ஒருத்தரும் குற்றப்படுத்த முடியாது. படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்திலும் படிங்க.
கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா. அதனால ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குற்றத்தையும் நம்ம மேல யாரும் வைக்க முடியாது. அப்படி வச்சாலும் ஆண்டவர் விட மாட்டார். பயப்படாதீங்க, அது நம்மை மேற்கொள்ளாது. அதனால ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிகவும் உதவியாக அவர்களோடு கூட பயணம் செய்கிறார். தாவீது கர்த்தருக்கு உண்மையாகவே அவர் ஒரு அரசனாக இருந்தாரே தவிர, ஆனால் ஆண்டவருக்குன்னு அவர் பல ஊழியங்களையும் அவர் செய்திருக்கிறார். பல யுத்தங்களை பண்ணியிருக்கிறார். மக்களுக்கு பல நன்மைகளை பண்ணியிருக்கிறார். பல சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கிறார். பார்த்தீங்களா, அவரால் இஸ்ரவேல் நாட்டிலே எவ்வளோ காரியங்கள் உருவானது. அவர் அதற்கெல்லாம் காரணமாக இருந்தார். ஆலயம் கட்டுவதற்கு கூட அவர் அங்கே காரணமாக இருந்திருக்கிறார். எல்லா பொருளாதார உதவிகளையும் சேகரித்து வைத்தார். அதை தான் சாலமன் கட்டுறார். பார்த்தீங்களா, தாவீது வாழ்ந்த நாட்களில் அவர் ஸ்தோத்திர எத்தனை அவர் நீதிமானாக இருந்து எத்தனை குற்றங்களை செலுத்தினாங்களோ, கடைசி நாட்களில் நல்ல பூரணமான வயசு கடைசி நாட்களில் பார்த்தீங்களா, ஒரு குற்றமும் இல்லாமல் நிம்மதியாக மனப்பூர்வமாக மரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பெரிய கிருபை. ஒரு குற்றமும் சுமராது நீதிமான் ஊழியக்காரர் ஆகிய அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு குற்றமும் சுமராம கடைசி நாட்களில் பலவீனப்பட்டு அந்த படுக்கையிலே கடைசியாக அவர் ஜீவன் அவரை விட்டு எடுபட்டு போனதை நான் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்வோம், நீதிமான்களாக இருப்போம். கர்த்தர் 7 விதமான காரியங்களை அவைகளை வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து இன்னும் நிறையா விஷயங்களிலே நாம் அவரை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். அதனால் நாளைய தினத்தில் சங்கீதம் 35வது சங்கீதத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபையினாலே தானித்த இந்த 34வது சங்கீதத்துள்ள நல்ல விளக்கங்களுக்காக இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு நேரம்தான் கம்மி. ஆகவே இந்த நேரத்தில் இந்த சுருக்கமான இந்த விளக்குரை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக நம்ம எல்லா கரங்களை வைத்தோமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய அன்பு கரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். கன மகிமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்துக்காக ஜெபி